अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? இன்றைக்கி மகா வாக்கியத்தில் பாபா சொல்கிறார், எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம பாபாவை அதிகமாக நினைவு செய்யணும். இதில் தான் மிகப்பெரிய அதிசயம் இருக்குங்கிறார். எவ்வளோ நம்ம ஞானம் புரிய வச்சாலும் ஞானத்தை விட யோக பலம் அதிகமாக இன்றைக்கி சூழலில் குழந்தைகளுக்கு தேவைப்படுது. அதனால் யோகா கட்டாயமாக எக்ஸ்ட்ரா பண்ணுங்க, உங்கள் ஸ்திதியை அஷரீரி விதேகி ஸ்திதியை ஆக்குங்க அப்படின்னு பாபா இன்னைக்கு முரளியில் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. 13/2/24 பாபா சொல்கிறார், மீட்டே பச்சே விதேகி பன் பாப்கோ யாது கரோ. இனிமையான குழந்தைகளே, விதேகியாகி பாபாவை நினைங்க. ஸ்வதர்மே டிக்கோ தோ தாக்கத் மிலேகி. நான் ஆத்மா சாந்த ஸ்வரூப் ஆத்மா, ஆத்மாவோட ஸ்வதர்மம், அதில் உங்கள் மனதை நிலைப்படுத்தினால்தான் சக்தி கிடைக்கும். குஷி ஒரு தந்துருஸ்தி ரஹேகி, மகிழ்ச்சி கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஆரோக்கியமும் கிடைக்கும். பேட்டரி ஃபுல் ஒத்தி ஜாயகி, ஆத்மா என்ற பேட்டரி கூட ஃபுல் ஆகிடும். பாபா என்ன சொல்கிறார்? விதேகி. விதேகினா என்ன அர்த்தம்? தேகம் இல்லாத நிலை. நான் ஆத்மா, மேலிருந்து ஜோதி பிந்துவாக வந்தேன், மீண்டும் நான் ஜோதி பிந்துவாக செல்வதற்கு தயாராகிறேன். கம்ப்ளீட்டாக இந்த உடலிலிருந்து டிட்டாச்சு த விதேகி ஸ்திதி. அதில் நம்ம
மனதை நிலைப்படுத்தணும், ஸ்வதர்மத்தில் நிலைப்படுத்தணும்னு சொல்கிறாங்க பாபா. क्वेश्चन, ड्रामा की किस नूंद को जाने कारण तुम बच्चे सदा अचल रहते हो? ட்ராமாவினுடைய எந்த ஒரு ரெக்கார்டு பதிவை நீங்கள் புரிந்து கொண்ட காரணத்தினால எப்போதுமே அசையாமல் இருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. तुम जानते हो ये बॉम्ब शादी जो बने छूटने के जरूर. பாபா சொல்கிறார், உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் பாம்ஸ் எவ்வளோ தயார் பண்ணியிருக்காங்களோ எல்லாமே தங்க போகிறது இல்லை, ஒரு நாளைக்கு எல்லாமே விட தான் போகிறாங்க. வினாஷ் ஹோகா தப் தோ ஹமாரி நை துனியா ஆயேகி. உங்களுக்கு ஸ்ட்ராங்கான இந்த நம்பிக்கை இருக்குது, வினாஷம் வந்தால் தான் நம்மளுடைய புது யுகம் என்பது ஏற்படும். ஏ ட்ராமாக்கு அனாதி நூந்து, இது ட்ராமாவினுடைய ஒரு அழிவற்ற பதிவு. மர்னா தோ சப்கோ, எல்லாருமே போக தான் போகிறோம், எல்லாருமே போக தான் போகிறோம். துமே குஷி ஹே कि हम ये पुराना शरीर छोड़ ராஜாய் மே ஜனம் லேங்கே. உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது, இந்த பழைய சரீரத்தை விட்டு புது ராஜ்யத்தில் போய் நம்ம ஜென்ம எடுப்போம். तुम ड्रामा को साक्षी को देखते हो. நீங்கள் ட்ராமாவை விடுபட்டவராக இருந்து பார்வையாளராக இருந்து பார்க்குறீங்க. इसमें हिलने की बात नहीं, रोने की कोई दरकार नहीं. பாபா சொல்கிறாங்க, இந்த ட்ராமாவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு எந்த ஒரு அழுகை வர வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வர வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சொல்ற ட்ராமா ஏற்கனவே உருவாக்கப்பட்டது, அனாதி, அழிவற்றது. திரும்பி இது ஒன்றுமே செய்ய முடியாது, இதில் இருக்கக்கூடிய பதிவுகளை என்ன பண்ண முடியாதுங்கிறார்பா, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நாம் தான் நம்ம மனசை என்ன பண்ணணும், ஸ்ட்ராங் ஆக்கணும். ஏன்னா ட்ராமாவுடைய இயல்பான ரெக்கார்டை பதிவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படிலாம் பதிவுகள் இருக்குது, எப்படிலாம் நடக்க இருக்குது உலகத்தில், எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ओम शांति. बाबा भाई बच्चों को समझाते हैं ये जो आदि सनातन देवी देवता धर्म था उसको हिंदू धर्म में क्यों लाया. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் எந்த தர்மம் இருந்ததோ அதை ஹிந்து தர்மம்னு ஏன் கொண்டு வந்தாங்க. காரணம் நிக்கால்னா சாக்கியே, நம்ம அதற்கான காரணத்தை என்ன பண்ணணும், வெளியெடுக்கணுங்கிறார் பாபா, காரணத்தை சொல்லணும். पहले तो आदि सनातन देवी देवता धर्म ही था, फिर जब विकारी हुए तो अपने को தேவதா கக ந சகே. பாபா சொல்ற, எப்போ தேவதா தர்மம் இருந்ததோ அப்பொழுது தூய்மையாக இருந்தீங்க. அதுக்கு பிறகு தேவதா நிலையிலிருந்து எப்பொழுது நீங்கள் விகாரி ஆகிவிட்டீர்களோ, விகாரினா பாபா சொல்ற 5 விகாரங்களுக்கு எப்பொழுது அடிமையாகிவிட்டீர்களோ அப்பொழுது உங்களை நீங்கள் தேவதை என்று சொல்ல முடியாது. तो अपने को आदि सनातन देवी देवता के बदले आदि सनातन हिंदू कह दिया. ஆதி சனாத்தன் தேவதா அப்படிங்கிற சொல்கிறதுக்கு பதிலாக ஆதி சனாத்தன் ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆதி சனாத்தன் அக்ஷர் ஹி ரக்கா ஹே. ஆதி சனாத்தன் அப்படிங்கிற வார்த்தை கூட இன்னைக்கு இருக்குது. சிர்ஃப் தேவதா பதலிக்கர் ஹிந்து ரக்குதியா. தேவதை அப்படிங்கிறதான் எடுத்துட்டு ஹிந்து அப்படின்னு வச்சுட்டாங்க. उस समय इस्लामी आए तो उन बाहर वालों ने आकर हिंदू धर्म नाम रख दिया. மற்றபடி மற்ற தர்மங்கள்லாம் எப்போ வந்தது, பாபா சொல்கிறார் இப்ராஹிம் பௌத்த தர்மம் அப்படி ஒரு தர்மமாக வர தொடங்கிட்டு இல்லை, அடி தண்டுலேருந்து. அதுதான் தேவி தேவதா தர்மம், அதுலேருந்து முதல் கிளை பிரிய தொடங்கினது இல்லையா. பாபா சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹிந்து தர்மம்னு பேரை மாற்றிட்டாங்க. பள்ளி ஹிந்துஸ்தான் நாம்பி நஹிதா. ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற பேர் கூட முதல்ல கிடையாது. ஆதி சனாத்தன் ஹிந்து தேவதா தர்மம் வாலேகி சமஜ்னே சாஹியே. பாபா சொல்கிறார் ஆதி சனாதனா ஹிந்து தேவதா தர்மம்,
அந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். வ அக்ஷர் கர்க்கே தர்மாத்மா ஹோத்தே ஹே, சபி சனாத்தனி நகி ஹே. பாபா சொல்றாரு, மற்ற எல்லா தர்மங்களும் தர்மங்கள் வருது, தர்மம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம். ஆனா ஃபவுண்டேஷன் பேசிக் எது? பாபா சொல்றாரு தேவதா தர்மம். சபி சனாத்தனி நையே, எல்லாருமே அடியிலிருந்து ஆரம்பத்திலேருந்து வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஜோ பீச்சே ஆயே உனக்கு ஆதி சனாத்தனி நகி கஹேங்கே. யார் பின்னாடி மரத்தில் கடைசியில் வராங்களோ அவங்கள சனாத்தனா என்று சொல்ல முடியாது. ஹிந்துவுமே பி பீச்சே ஆனே வாலே பி ஹோங்கே. ஹிந்து தர்மத்தில் கூட கடைசியில் இறங்குறவங்களும் இருக்காங்க. आदि सनातन हिंदुओं को बताना चाहिए कि तुम्हारा आदि सनातन देवता धर्म था. ஆதி சனாதன ஹிந்துக்கு சொல்லுங்கிறார் பாபா. ஹிந்து தர்மத்தை சேர்ந்தவங்களுக்கு சொல்லுங்க, உங்களுடைய ஆதி சனாதனா தேவதா தர்மம் முதல்ல இருந்தது. தும்ஹி சதோ பிரதான் சனாதன் தே, நீங்க தான் சதோ பிரதான சனாதன் பழமையானவராக இருந்தீங்க. फिर புனர்ஜன்म लेते लेते தமோ பிரதான் பனே ஹோ. அதுக்கு பிறகு பாபா சொல்றார், மறுபிறவி எடுத்து எடுத்து ஆத்மா என்ன ஆயிட்டு தமோ நிலைக்கு வந்துடுச்சு. फिर याद की यात्रा से சதோ பிரதான் பனோ. பாபா சொல்றாங்க, இப்போ நீங்க நினைவு யாத்திரையின் மூலமாக சதோ பிரதானம் ஆகுங்கள். உனக்கு ये दवाई अच्छी लगेगी. பாபா சொல்றாரு, அவர்களுக்கு இந்த மருந்து ரொம்ப நல்ல மருந்தாக இருக்கும். யாருக்கு? யார் ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்களோ அவங்களுக்கு. பாபா சர்ஜனைனா பாபாவுக்கு தெரியும்ல எந்த மருந்து நல்லாக்கும், குணப்படுத்தும், எந்த மருந்து அவங்களுக்கு நல்லா ஆகுதுன்னு தெரியும் இல்லையா. பாபா சர்ஜன் இல்லையா. जिनको ये दवाई अच्छी लगती है उनको देनी चाहिए. அந்த மருந்து யாருக்கு குணப்படுத்துதோ அந்த மருந்து தானே தருவாங்க. जो आदि सनातन देवता धर्म के थे उनको स्मृति दिलानी चाहिए. ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நினைவை ஏற்படுத்த வேண்டும். जैसे तुम बच्चों को स्मृति आई है ना. பாபா சொல்றார், எப்படி குழந்தைகளாகி உங்களுக்கு நினைவுகள் எல்லாமே வந்துடுச்சு இல்லையா. நான் தான் தேவதையாக இருந்தேன். ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மா நான் தாங்கிற நினைவு வந்திருக்கு. பாபா ने समझाया कैसे तुम सदो प्रधान से तमो प्रधान बने. பாபா ஏற்கனவே புரிய வச்சிட்டார், எப்படி நம்ம தூய்மையை இழந்தோம், மீண்டும் எப்படி நாம் தூய்மையாக வேண்டும். तुम बच्चे सदो प्रधान बन रहे हो याद की यात्रा से. இதான் முக்கியமான விஷயம். குழந்தைகளாகி நீங்க நினைவு யாத்திரையின் மூலமாகத்தான் சதோ பிரதான நிலையை अड़ेरेंगे. जो आदि सनातन हिंदू होंगे वह असली देवी देवता होंगे, वही देवताओं को पूजने वाले भी होंगे. आदि सनातना देवी ஆதி சனாத்தனா ஹிந்து தர்மத்தை சேர்ந்தவங்க யாரோ அவங்க தான் உண்மையிலேயே பாபா சொல்றாரு தேவி தேவதையா இருந்திருப்பாங்க. அவங்களே தேவி தேவதைகளை பூஜை செய்யும் தொடங்கிட்டாங்க. उसमें जो शिव के लक्ष्मी नारायण के राधे कृष्णा राम सीता आदि देवताओं के भक्त हैं, देवता घराने के है ना. பாபா சொல்ற அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் தான் சிவபாபாவையும் லக்ஷ்மி நாராயணா ராதே கிருஷ்ணா சீதாராமர் எல்லா தேவதைகளையும் பக்தி செய்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவதா வம்சத்தை சேர்ந்தவர்கள். अब स्मृति आई है जो सूर्य वंशी चंद्रवंशी बनते ऐसे ऐसे भक्तों को ढूंढना चाहिए. இப்போ நமக்கு நினைவு வந்துட்டு நாம எல்லாம் நம்மளுடைய தர்மத்தை சேர்ந்தவங்க உலகம் முழுக்க பரவிட்டாங்க. அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், யாரெல்லாம் சூரிய வம்சத்தினரோ சந்திர வம்சத்தினரோ அந்த பக்தர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த சேவாங்கிற சப்ஜெக்டை பாபா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் உன்சே பரானா ஹே जो समझने लिए आते हैं.
யாரெல்லாம் ஞானம் கேட்கறதுக்கு வராங்களோ அவங்க கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபார்மை கொடுத்து ஃபில்அப் பண்ணுங்க. முக்கிய சென்டர்ஸ் ஃபார் ஃபார்ம் பரானே லியே ஜரூர் ஹோனே சாஹியே. பாபா சொல்கிறாங்க, முக்கியமான சென்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சென்டர்ஸில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறவங்க கட்டாயமாக இருக்கணுங்கிறாரு. ஏன்னா அவங்களுடைய லெவல் அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவங்களுக்கு என்ன தேவை, எப்படி நம்ம ஞானம் கொடுத்தா அவங்க பக்கம் ஆகுவாங்க, எதை விரும்பி வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும். जो भी आए उनको लेसन तो शुरू से देंगे ना. பாபா சொல்கிறார், யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு பாடத்துலேருந்து தொடங்குவீங்க தானே. पहली मुख्य बात बाप को नहीं जानते तो उनको समझाना पड़ता है. பாபா சொல்கிறாரு, நம்ம கோர்ஸ் எடுப்போம், யார் எப்படி வராங்க எதை விரும்பி வராங்க நம்ம கேட்போம் இல்லையா. ஃபார்மும் ஃபில்லப் பண்ணணுங்கிறார் பாபா. அந்த காலத்தில் பாபா ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி தான் அந்த குழந்தைங்க யாரை தேடி வராங்க என்ன தேவைங்கிறத பாபா கண்டறிந்து அவர் சர்ஜன் என்ன மருந்து கொடுக்கணுமோ அதை கொடுக்க வச்சார். அதே போல தான் பாபா சொல்கிறார், இப்பயும் கூட நீங்கள் என்ன பண்ணணுங்கிறார் பாபா. அவங்க எதை தேடி வராங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு அதுக்கு தாந்தார் போல் ஞானம் கொடுங்க. பாபாவை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் அவங்களுக்கு ஞானத்தை புரிய வைங்க, பாபாவை புரிய வைங்க. தும் அப்பனே படே பாபா கோ நை ஜான்தே ஹோ. நீங்கள் உங்களுடைய பெரிய தந்தை கடவுளை தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேளுங்க. அசுல்மே பரலோக்கிக் பாப்கே ஹோ. நீங்கள் யார் தெரியுமா, உள்ளபடியே கடவுளுடைய குழந்தை நீங்கள். அவர் தான் உங்களுக்கு யார், அப்பா. யஹா ஆக்கர் லௌகிக் பனே ஹோ. அங்கிருந்து இந்த பூமிக்கு வந்ததுனால லௌகீகத்துக்கு வந்திருக்கீங்க. தும் அப்பனே பரலௌகிக் பாப்கோ பூல் ஜாத்தே ஹோ. நீங்கள் உங்களுடைய பரலௌகிக் அப்பாவை மறந்துட்டீங்க. பேஹத் கா பாப் ஹைகி சொர்க்க கா ரச்சேதா. எல்லையற்ற பாபா யார் தெரியுமா, சொர்க்கத்தை படிக்கக்கூடியவர். வஹாய அநேக தர்மம் ஹோத்தே நகி. அங்கே அநேக தர்மங்கள்லாம் கிடையாது. தோ ஃபார்ம் ஜோ பர்த்தே उस पर ही सारा मदार होना चाहिए. ஃபார்ம் பாபா சொல்கிறார், ஃபார்ம் முக்கியமாக நீங்கள் எழுதுறீங்க இல்லையா, அந்த ஃபார்மில் தான் எல்லாமே அடங்கியிருக்குன்னு சொல்கிறார். कोई बच्चे बल समझाते बहुत अच्छा परंतु योग है नहीं. சில குழந்தைங்க நல்ல ஞானம் கொடுக்குறாங்க, ஆனால் யோகா கிடையாது. அஷரீரி பன் பாப்கோ யாது கரே ஓ ஹைஹி நஹி. அஷரீரி ஆகி பாபாவை நினைவு செய்வதில்லை. யாதுமே டெகர் நகி சக்தே. ஞானம் கொடுத்தா பத்தாதுங்கிறார் பாபா. யோகத்தில் குழந்தைகள் இருப்பதில்லை. பல் சமஸ்தே ஹே ஹம் அச்சா சம்ஜாத்தே மியூசியம் ஆதி பி கோல்தே ஹே பரந்து யாது போத்து கம் ஹே. சில நினைக்கிறாங்களா, நான் நல்ல ஞானம் கொடுக்குறேன், மியூசியெல்லாம் நான் திறந்துருக்கிறேன், மியூசியத்துலலாம் போய் எவ்வளோ சேவா பண்ணுறேன். ஆனால் பாபா சொல்கிறார், நினைவு குறைஞ்சிட்டே. நினைவு தானே அதிசயம் பண்ணும், அது குறைஞ்சிட்டேங்கிறார். अपने को आत्मा समझ बाबा को याद करते रहे इसमें ही मेहनत. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைங்க, இதில் தான் முயற்சிங்கிறதே இருக்குது. பாப் வார்னிங் தேத்தே. பாபா எச்சரிக்கை தரார். ऐसे मत समझो कि हम तो बहुत अच्छा कन्वीनियंस कर सकते. அப்படி நினச்சிடாதீங்க, நான் ரொம்ப எல்லாரையும் நான் என்ன பண்ணுறேன், கன்வீனியன்ஸ் பண்ணிடுறேன், சமாதானப்படுத்திடுறேன். பரந்து இஸ்ஸே ஃபாய்தா கியா. யோகா இல்லாமல் நீங்கள் எந்த செஞ்சும் பிரயோஜனம் இல்லைன்ட்டார். என்ன லாபம், என்ன பலன் இருக்குது. चलो स्वदर्शन चक्रधारी बन गए परंतु इसमें तो विदेही बनना है. பாபா சொல்றார், சுதர்ஷன சக்கரதாரி ஆயிட்டீங்க, ஆனால் அதிலும் விதேகியாக வேண்டும். தான் முக்கியமானது. தேகத்தை மறந்து பாபாவை நினைக்கணும். கரம் கர்த்தே அப்னேக்கும் ஆத்மா சமஜனா. கடமைகளை செஞ்சாலும் தன்னை ஆத்மான்னு நினைங்க. ஆத்மா शरीर द्वारा कर्तव्य करती है, ये याद करना भी नहीं आता, ख्याल में भी नहीं आता. उनको कहेंगे बुद्धू. ஆத்மா இந்த சரீரத்தின் மூலமாக நான் காரியம் செய்கிறேன், நான் ஆத்மா. கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் ஆத்மா. காதுகள் மூலமாக கேட்டுட்ருக்கேன், ஆனால் நான் யார், இந்த காதுகள் அல்ல, நான் ஆத்மா.
நான் ஆத்மாங்கிற நினைவு சில குழந்தைகளுக்கு வர்றதில்லை, அந்த எண்ணமே வர்றதில்லையா. அவங்கள பாபா சொல்றாரு புத்துன்னு, முட்டாளுங்கிறாரு. பாபாக்கு யாதனைக்கு கர் சக்தே கேட்குறாரு. பாபாவை உங்களால நினைக்க முடியாதா? சர்வீஸ் கர்னைக்கு தாக்கத் நகி. பாபாவை நினைக்க முடியாட்டா சர்வீஸ் பண்றதுக்கு எப்படி சக்தி கிடைக்கும் உங்களுக்கு? யாது பேகர் ஆத்மா மே தாக்கத் கஹா சே ஆயேகி. பாபா நினைவில்லாம ஆத்மாவில் சக்தி எங்கிருந்து வரும்? பேட்டரி கேசை பாரு, உங்க பேட்டரி எப்படி சார்ஜ் ஆகும்? சல்தே சல்தே கடி ஹோ ஜாயேகி. பாபா சொல்றார், யோகா பண்ணாட்டா வண்டி நின்றுடும். தாக்கத்தை நகி ரகேகின்னா, பேட்டரியில் சக்தி இல்லாட்டா என்ன ஆகிடும்? டிம் ஆகி டவுன் ஆகி நின்றுடும், திரும்பி ஓட்ட முடியாது, தள்ளணும். கஹா ஜாத்தா ரிலீஜியன் இஸ் மைட். சொல்லப்படுது தர்மம் என்பது ஒரு மிகப்பெரிய மாபெரும் சக்தின்னு. ஆத்மா ஸ்வதர்மேட்டிக்கோ தப் தாக்கத்து மிலே. நல்லதான் பாபா சொல்றாரு, எவ்வளோ ஞானம் கொடுத்தாலும் கன்வீனியன்ஸ் படுத்தினாலும் பாபா சொல்றாரு, நீங்க ஸ்வதர்மத்தில் நிலைத்திருங்க, அப்பதான் உங்களுக்கு சக்தி கிடைக்கும். பௌத்திக ஜினோக்கோ பாபாக்கும் யாது கர்னா ஆத்தாய் நெய்ய. சில பேருக்கு, நிறைய பேர் இருக்காங்களாம் அப்படி, பாபாவை எப்படி நினைக்கணும்னே தெரியறது இல்லையா, தெரிய மாட்டாங்குதான் அவங்களுக்கு, தெரியலங்கிறார் பாபா. ஷக்கல் சே பத்தா படி ஜாத்தா. பாபா ஃபேஸை வச்சு என்ன பண்ணிடுறாரா, கண்டுபிடிச்சிடறாரு அந்த குழந்தை பாபாவை நினைக்குதா இல்லையா, புத்தி லிங்க் பாபாட்ட கனெக்ஷன் ஏற்படுதா இல்லையாங்கிறத முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடுறார். அவர் சப் யாது ஆயேகா. பாபாக்கு யாது டயரே நை. எல்லா நினைப்பும் வருதான் குழந்தைங்களுக்கு யோகாவில், ஆனால் பாபாவை தான் நினைக்கிறது இல்லை. யோகு சேஹி பல் மிலேகா. பாபா சொல்கிறார், நம்ம பேரே ராஜ யோகம்தான், ஞான யோகம்லாம் கிடையாது. அதனால் பாபா என்ன சொல்கிறார், யோகா செஞ்சாதான் சக்தி கிடைக்கும். யாது சே படி குஷி தந்துருஸ்து ரகேகி. பாபா சொல்கிறார், நினைவால் எவ்வளோ பலன் பார்த்தீங்களா, குஷி கிடைக்குது, ஆரோக்கியம் கிடைக்குது. फिर दूसरे जन्म में शरीर ऐसा तेजस्वी मिलेगा. பாருங்க, யோகா எப்படி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோ அந்தோட லாபம் என்னங்கிறார் பாபா. அடுத்த பிறவிலையும் உங்களுக்கு உங்களுடைய சரீரம் தேஜஸ்வியாக கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சரீரம் பாபா சொல்கிறார் இல்லையா, கஞ்சன் காயா, அதாவது தங்க சரீரம், தங்க உடல், அந்த மாதிரி தேஜஸ்வியாக இருக்கும், பளிச்சுன்னு அப்படியே அழகாக பிரகாசமான சரீரம். ஆத்மா பியோர் தோ ஷரீர் பி பியோர் மிலேகானா. ஆத்மா பியோர் ஆகிட்டு இல்லையா, அப்போ சரீரம் என்ன ஆகிடும், பியோர் ஆகிடும். ஆத்மா பியோர் ஆகணும், என்ன பண்ணணும், பாபாவை நினைக்கணும், விதேகியாகி நினைக்கணும். கஹெங்கே 24 கேரட் கோல்டு ஹே 24 கேரட் ஜேவர். பாபா சொல்லி 24 கேரட் கோல்டு இருந்ததுன்னா அதோட ஆபரணங்களும் எப்படி இருக்கும், பியோர் கோல்டாக இருக்கும். 24 கேரட். இஸ்ஸமே 9 கேரட் பன்கே. இந்த நேரம் பார்த்தா 9 கேரட் தான் தங்கம். சதோ பிரதான் கோ 24 கேரட் காகேங்கே, சதோ கோ 22. படி சமஜ்னே கி பாத்தே. சுத்தமான புனித நிலை 24 கேரட் என்றும், கொஞ்சம் அடுத்த டிகிரி குறைஞ்சிட்டு இல்லையா, அதை 22ஆகவும் சொல்லப்படுது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறார் பாப். சம்ஜாத்தே பெலே தோ ஃபார்ம் பரானா तो पता पड़े कहाँ तक ரெஸ்பான்ஸ் करते. ஃபார்மை ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு ஃபில்லப் பண்ணுங்கள், அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு அப்போ தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கித்தனி சாதாரண கி ஹே ஃபிர் ஏ பி ஆத்தா ஹே யாத் கி யாத்ரா மே ரஹதே ஹே. பாபா சார் எவ்வளோ சாதாரணமான விஷயந்தான், ஆனால் அந்த ஃபார்ம் எழுதணுங்கிறார் பாபா. அப்போ தான் நமக்கு என்ன தெரியுது, நினைவு யாத்திரையில் எவ்வளோ இருக்க முடியுதுன்னு. தமோ பிரதான் சே சதோ பிரதான் யாதுக்கு யாத்திரா சே பண்ணா. ஆத்மா 100% சதோ பிரதான ஆக வேண்டுமானால் பாபாவுடைய நினைவின் மூலமாகத்தான் ஆக முடியும். வகை பக்திக்கு ஜிஸ்மானி யாத்திராயே ஏகை ரூஹானி யாத்திரா. உலகத்தில் எல்லாருமே பக்திக்கான யாத்திரை போகிறாங்க, ஆனால் நம்ம செய்கிறது மட்டும்தான் எது, ஆன்மீக யாத்திரை. रूह यात्रा करती हैं, उसमें रूह और जिस्म दोनों ही यात्रा करते हैं. ஆத்மா சரீரம் ரெண்டுமே யாத்திரை போகுது. பாபா சொல்றார், ஆத்மாவும் யாத்திரை போகுது, சரீரமும் சேர்ந்து, ரெண்டும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறோம், பாபா நம்ம நினைக்கிறோம். பதீத் பாவன் பாபாக்கும் யாது கர்னே சே ஹி ஆத்மா மே தேஜ் ஆத்தா ஹே. முக்கியமான விஷயம்,
பதீத பாவனன் பாபாவை நினைவு செய்வதன் மூலமாகத்தான் ஆத்மாவில் தேஜஸ்வி ஏற்படுது, பிரகாசம் என்பது ஏற்படுது. कोई जिज्ञासु को जलवा आदि दिखाना है तो बाबा की प्रवेशता भी हो जाती है. பாபா சொல்றாரு, சில மாணவர்களுக்கு, சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாபா தன்னுடைய பவரை காட்டுறார். எப்படி காட்டுறார்? பாபாவுடைய பிரவேசத்தா மூலமாக. நிறைய பேருக்கு சக்தி கிடைச்சிருக்குது. ஏன்னா நிறைய பேர் காட்சி எப்படி பார்த்தாங்க? பரமாத்மா எப்போ பிரவேசம் பிரம்மா பாபா சரீரத்தில் ஆனாரோ அவர் தான் அந்த காட்சியெல்லாம் காட்டி தனது சக்தியை காண்பிக்கிறார். மா பாப் दोनों ही मदद करते, कहीं नॉलेज की कहीं योग की. பாபா சொல்றார், மம்மா பாபா இருவரும் குழந்தைகளுக்கு உதவி செஞ்சாங்க. ஆனால் சிலர் நாலேஜ் பத்தாதவங்களுக்கு நாலேஜ் கொடுத்தாங்க, சிலருக்கு யோகா கம்மியாக இருந்தால் யோகா சொல்லி கொடுத்தாங்க. 2 பேரோட உதவி இருந்தது. ஆனால் பவர் கொடுக்கறது யாரு? சிவபாபா. பாபா தோ சதா விதேகி. இன்னும் பாபா யார்? எப்போதுமே ஷரீரம் இல்லாதவர். ஷரீர் கா பான்கைகி நகி, அவருக்கு ஷரீர பற்றே கிடையாது. தோ பாப்பு தோனோ தாக்கத் கி மதத் தே சக்தே. அப்போது பாபாவுக்கு சரீரமே இல்லை, பற்று இல்லை. அதனால பாபா சொல்கிறாரு, 2 பவரை என்ன பண்ணுறாரு? கொடுத்து உதவி செய்ய முடியுது. யோகு நகி ஹோகா தாக்கத் மிலேகி கஹா சே. பாபா சொல்ற 2 அப்பாவும் சக்தி கொடுக்குறாங்க, 2 அப்பாவும் உதவி செய்கிறாங்க உங்களுக்கு. யோகா நீங்கள் செய்யாட்டா சக்தி எங்கேருந்து கிடைக்கும்? சம்ஜா ஜாத்தா ஹே ஏ யோகி ஹே ஏ ஞானி ஹே. யோகா செஞ்சாதான் எல்லாரும் நம்மளை புரிஞ்சுப்பாங்க, இவங்க யோகியாக இருக்காங்க, இவங்க ஞானியாக இருக்காங்கன்னு. யோகேலியே தின் பிரதின் நை பாயிண்ட்ஸ் भी समझाते हैं. பாபா யோகத்துக்காக புது புது விஷயங்களெல்லாம் என்ன பண்ணுறார்? ஒவ்வொரு நாளுக்கு நாள் புரிய வைக்கிறார். ஆகே தோடகி சம்ஜாத்தே தே. இதெல்லாம் இதுக்கு முன்னாடியெல்லாம் இவ்வளோ கிளியரான ஞானமே கிடையாது. அப்னேக்கோ ஆத்மா சமஜ் பாபாக்கோ யாது கரோ. தன் ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைங்க. இது மட்டும்தான் பாபா ஆரம்ப காலத்தில் ஞானம் கொடுத்தாரு. அப்போ பாபா ஜோர்ஸை விட்டாத்தே. இப்போ ரொம்ப ஃபோர்ஸாக என்ன பண்ணுறாரு? குழந்தைங்கள முன்னேற்றுறாரு. जिससे भाई बहन का संबंध भी हट जावे, फिर भाई भाई की दृष्टि रह जावे. சகோதரன் சகோதரிங்கிற இந்த சம்பந்தம் முடிந்து சகோதரா சகோதராங்கிற திருஷ்டி என்பது ஏற்படுது. அப்படி பாபா ஃபோர்ஸ் கொடுத்து குழந்தைங்களை முன்னேற்றுறார். ஹம் ஆத்மா பாய் பாய். நம்ம நினைக்கிறோம் நான் ஆத்மா, சகோதரன் சகோதரன். बहुत ऊंची दृष्टि है. இது ரொம்ப மிகப்பெரிய உயர்ந்த பார்வை. அந்த தக் புருஷார்த்த சல்தா ஹே. கடைசி வரைக்கும் இந்த முயற்சி தான் நமக்கு இருக்கின்றது. जब सदो प्रधान बन जाएंगे शरीर छोड़ देंगे, इसलिए जितना हो सके पुरुषार्थ को बढ़ाना. பாபா சொல்ற சதோ பிரதானம் ஆயிட்டோன்னா அந்த சரீரத்தை விட்டுரும். ஆகையினால எவ்வளோ முடியுமோ நல்ல முயற்சி எடுங்கிறார் பாபா. बुढ़ों के लिए और ही सहज है, வயசானவங்களுக்கு இன்னும் ஈஸி. हमको वापस जरूर जाना. ஏன்னா அவங்க காலம் முடிஞ்சிட்டு இல்லை, அவங்க ஈஸியாக கிளம்பிடலாம். जवानों को कभी ऐसा ख्यालत नहीं आएंगे. இளமை பருவத்தில் நம்ம போகணும், வீட்டுக்கு போகணும் அப்படின்னு எண்ணம் வராது. புடை வானப்பிரஸ்தி ரத்தே. அதனால தான் வயதானவங்க என்ன பண்ணுறாங்க? வீடு வாசல் பற்றி எல்லாத்தையும் விட்டுட்டு வானப்பிரஸ்தத்தை அடைஞ்சிடுறாங்க. சம்ஜா ஜாத்தா வாபஸ் ஜானா. அவங்களுக்கு புரிய வைக்கப்படுது வீட்டிற்கு போக வேண்டும். ये तो सब ज्ञान की बातें समझनी है. பாபா இங்கே நமக்கு சொல்கிறது ஞான சம்பந்தப்பட்ட விஷயம், இதை புரிஞ்சுக்கணும். ஜாடுக்கி விருத்தி பி போத் होती है. மரத்தோட வளர்ச்சி கூட அதிகமாக ஏற்படுது. விருத்தி होती होती सारा ஜாடு தயார் हो जाएगा. பாபா சொல்கிறார் விருத்தி ஆகி ஆகி ஃபுல் மரமும் தயாராகிடும். कांटों को बदलकर नया छोटा फूलों का झाड़ बनना है. முள்ளெல்லாம் மாறி அழகான புதுமையான மலர்கள் நிறைஞ்ச மரம் உருவாகும். நயாபின் ஃபிர் புரானா ஹோனா. புது மரமாக ஆகுதுல திரும்பி என்ன ஆகிடும்? பழசாயிடும். पहले झाड़ छोटा होगा फिर बढ़ता जाएगा.
சின்ன மரத்துக்கு நிறைய வளர்ச்சி இருக்கு இல்லையா? விருத்தி ஹோத்தே ஹோத்தே பிச்சாடுமே காண்டே பன் ஜாத்தே. மரம் என்ன ஆகுது? நல்லா வளர வளர அப்புறம் முள்ளு ஏற்பட தொடங்கிடுது. பहले होते हैं फूल, नाम है स्वर्ग. ஃபஸ்ட்டு சொர்க்கத்துக்கு பேர் மலர், பூந்தோட்டம்னு சொல்லப்படுது. फिर बाद में वह खुशबू, ताकत नहीं रहती है. அதுக்கு பிறகு வாசம் வருது, அந்த பூலேருந்து வாசம் வருது. அந்த சக்திங்கிறது இப்போ இல்லை. காண்டோமி குஷ்புனை ஒத்திகே. பாபா சொல்றார், முள்ளுலேருந்து வாசம் வராது, மொட்டுலேருந்து வராது, மலர்ந்தால் தான் வரும். அது அந்த பருவத்தில் தான் வருதுங்கிறார். ஹல்கே ஹல்கே ஃபூலோமே பி குஷ்புனை ஒத்திகே. சில சின்ன சின்ன பூலெல்லாம் வாசம் வர்றதில்லை. பாப்பு பாக்வான் பீகே கிவையா பீகே. பாபா தோட்டக்காரராகவும் இருக்காரு, படகோட்டியாகவும் இருக்காரு. சப்கி நாவ் பார் கர்த்தே. உங்கள் எல்லாருடைய படகை கரை சேர்க்கிறார். நாவ் பார் கேசே கர்த்தே. எப்படி படகை அங்கே ஓட்டிகிட்டு போய் கரை சேர்க்கிறாரு? கஹாலே ஜாத்தே, எங்கே உங்களை அழைத்து செல்றார்? ஏ பிஜோ சயானே பச்சே சமஜி சக்தே. யார் புத்திசாலி குழந்தைங்களோ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இதெல்லாம். ஜோ சமஸ்தே நகி வ புருஷார்த் பி நகி கர்த்தே. யார் புரிஞ்சுக்கலையோ அவங்க முயற்சியும் பண்ணலை. நம்பர் வார்த்தை ஹோத்தே ஹேனா. பாபா சொல்கிறார், நம்பர் வார் இருக்காங்க இல்லையா? कोई कोई एरोप्लेन तो आवाज़ से भी तीखा जाता. சிலர் ஏரோப்ளேனை விட சப்தங்களை கடந்து மேலே போயிடுறாங்களாம். ஆத்மா கேசி பாக்தி ஹே ஏ பி கிஸ்கோ பத்தா நகி. ஆத்மா எப்படி ஃபாஸ்ட்டாக பறந்து போகுதுன்னு கூட சில பேருக்கு தெரியறதில்ல. ஆத்மா தோ ராக்கெட் சே பி தீக்கி ஜாத்தி ஹே. ஏரோப்ளேன் என்னங்கிறார் பாபா? ராக்கெட்டை விட வேகமாக பறக்கும். எது? ஆத்மா. ஆத்மா ஜெய்சி திக்கி ஒரு कोई चीज़ होती नहीं है. ஆத்மா போல் ஃபாஸ்ட்டாக போகிறது வேறு எந்த பவருமே இல்லை. उन रॉकेट आदि में ऐसा कोई चीज़ डालते हैं जो जल्दी उड़ा ले जाते. ராக்கெட்டில் அப்படி பெட்ரோலை நிரப்புறாங்க, அது ஃபாஸ்ட்டாக மேலே எம்புது, ஃபாஸ்ட்டாக மேலே சடனாக அப்படி நேராக போகுது. வினாஷ் के लिए कितना बारूद आदि तैयार करते. விநாசத்துக்கு பாருங்கள் எவ்வளோ அணு ஆயுதங்கள், அணுகுண்டெல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரீமர் ஏரோப்ளேன் மேபி பாம்ஸ்லே ஜாத்தே. கப்பலில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க, ஏரோப்ளேனில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்களாம். ஆஜ்கல் பூரி தயாரி ரத்தே. இன்னைக்கு எல்லாமே தயார் பண்ணி ரெடிமேடாக வச்சுட்டாங்க. अखबारों में लिखते हैं ऐसा नहीं कर सकते कि बॉम्ब्स काम में नहीं लाएंगे. பாபா சொல்கிறார், பேப்பரில் கூட எழுதுகிறாங்களாம். என்ன எழுதுகிறாங்க? எல்லாம் தயார் பண்ணி வச்சாச்சுன்னு. அப்படி சொல்ல முடியாது, நாங்கள் பாம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு. கட்டாயமாக பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? போட்டு தான் ஆகணும். ஹோ சக்தா பாம்ஸ் சலாதே ஐசா கேத்தே ரேத்தே. என்ன சொல்கிறாங்களா? பேப்பரில், நியூஸ் பேப்பரில் வருது இல்லை, ஏதாவது சொன்னீங்கன்னா பாம்பை போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். பாம்பு விட்டோன்னா அவ்வளோதான் போயிடுவீங்க அப்படின்னு மிரட்டுறாங்க. எஸ்ஸப் தயாரியாக ஒரு ரகிகேன். எல்லாமே பாம்பு போடுறதுக்கு எல்லா தயாரும் நடந்துட்டுருக்குங்கிறார். வினாஷ் தோ ஜரூர் ஹோனா ஹே. ஏன்னா பழைய உலகம் அழியணும் இல்லையா? பாம்ஸ் ந சூட்டே வினாஷ் ந ஹோ ஐசா ஹோ ந சகே. பாம்பு போடாமல் உலகம் வினாசம் ஆகாது. அப்படி இல்லை. துமாரில் நை துனியா ஜரூர் சாகியே. கட்டாயமாக பாம்பு போடுவாங்க, உலகம் அழியுங்கிறார். உங்களுக்கு புதிய உலகம் வேணும் இல்லையா? ட்ராமாமே நூந்தே. இதெல்லாம் ட்ராமாவில் பதிவாகி இருக்குது. இஸ்லி தும்கோ போத் குஷி ஒன்னி சாகி. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப குஷி என்பது ஏற்பட வேண்டும். மிருவா மௌத் முல்கா ஷிகார். முல்கா ஷிகார். பாபா சொல்கிறாரு, எப்படி ஒரு வேடனுக்கு ஒரு பறவை கிடைச்சிட்டுன்னா அந்த வேடனுக்கு ரொம்ப சந்தோஷம். பறவைக்கு திண்டாட்டம், இவருக்கு கொண்டாட்டம். அந்த மாதிரி பாபா சொல்கிறாரு, உலக விநாசத்தில் மற்றவங்களுக்குலாம் திண்டாட்டம், நமக்கு கொண்டாட்டம். ஏன்னா நமக்கு தெரியுது புது உலகத்துக்கு நம்ம போக போகிறோம், தயாராகிட்டோம், படிப்பை முடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்து நமக்கு பாபா தகுந்த அதற்கான பிராப்திய பலனை கொடுத்துருவாரு. ட்ராமா அனுசார் சப்கோ மர்னா கீகே. ட்ராமா படி எல்லாருமே போய் தான் ஆகணுங்கிறார். தும் பச்சோं को ड्रामा का ज्ञान होने कारण तुम हिलते नहीं हो, साक्षी होकर देखते हो.
ட்ராமாவுடைய ஞான குழந்தைகளாகி உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் எதையுமே ஆடவோ அசையவோ இல்லை, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, சாட்சியாக பார்த்துட்ருக்கீங்க. ரோனே அதிக்கு தர்கார் நகி, நீங்கள் அழ வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறார். சமைப்பர் ஷரீர் தோ சூட்னா கீ ஹோத்தா, நேரத்தின்படி ஆத்மா ஷரீரத்தை விட்டுவிடும். துமாரி ஆத்மா ஜான்தி ஹம் தூசரா ஜனம் ராஜாய் மிலேங்க, நமக்கு நல்லா தெரியும் நெக்ஸ்ட் பர்த் நமக்கு ராஜ்யத்தில் தான். மே ராஜ்குமார் பண்ணுங்க, அந்த நம்பிக்கை இருக்குது, நான் ராஜகுமாரன் ஆகுவேன். ஏன்? படிப்போட லட்சியத்தை நாம் அடைந்து விட்டோம். ஆத்மா को पता है तब तो एक शरीर छोड़ दूसरा लेती है. ஆத்மாவுக்கு தெரியுது, அதனால தான் ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரம் எடுக்குது. ஷர்ப் மே பி ஆத்மா ஹேனா, பாம்புக்கு கூட ஆத்மா இருக்குல்ல. கஹேங்கே ஹம் ஏக் கால் சோடு தூசரி லேத்தி ஹே, பாம்பு எப்படி சட்டையை உரிச்சு போடுது அப்படியே இருக்கும், அதில் கண்கள், அதோட கண்கள் கொண்டு அப்படியே உரியும், நுனி வால் வரைக்கும். பாபா சொல்ற அதே போல தான் ஆத்மா கூட இந்த சரீரத்தை விட்டுட்டு அதே போல் இன்னொரு சரீரம் எடுக்குது. கபி தோ वो शरीर छोड़ेंगे फिर बच्चा बनेंगे. பாபா சொல்றார் சில நேரங்களில் அந்த ஆத்மா என்ன பண்ணுது, சரீரத்தை விட்டுட்டுனா மீண்டும் குழந்தையாக பிறந்துடும். பச்சா தோ பைதா ஹோத்தே ஹேனா, குழந்தையாக தானே பிறக்கணும். புனர்ஜென்மத்தோ சப்கா லேனா, ஏன்னா மறுபிறவி எடுத்து தான் ஆகணும். எஸ் விசார் சாகர் மந்தன் கர்ணா ஹோத்தாஹே. வாபஸ் இதெல்லாம் நீங்கள் ஞானத்தை என்ன பண்ணுங்கிறார், நல்லா சிந்திச்சு பாருங்க. சப்சே முக்கிய பாத், எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, பாபா கோ போத் பியார் சே யாத் கரோ, பாபா ரொம்ப அன்பாக நினைங்க. जिससे बच्चे माँ बाप को एकदम चटक जाते जैसे वैसे बहुत प्यार से बुद्धि योग द्वारा बाप को एकदम चटक जाना चाहिए. எப்படி பாபா அழகான உதாரணம் சொல்கிறார், எப்படி அவர் அன்பாக நினைக்கணும். எப்படி தாய் தந்தை பாருங்க, அந்த குழந்தை மேலே அவ்வளோ பாசம் மகிழ்ச்சி, அப்படி என்ன ஆகுது, அவங்க புத்தி அப்படியே ஒட்டிடுது, அவங்கள்ட்ட இணைஞ்சிடுது. அந்த மாதிரி நீங்களும் ரொம்ப அன்போட உங்கள் புத்தி தொடர்பை பாபாட்ட ஏற்படுத்துங்க. அவ்வளோ மகிழ்ச்சியில் நிரம்பணும். நீங்கள் अपने को देखना भी है, हम कितनी धारणा कर रहे हैं. உங்களை பாருங்கள், நான் எவ்வளோ தாரணா பண்ணிகிட்ருக்கேன், பாபாவுடைய ஞானத்தை, பாபாவுடைய யோகா சப்ஜெக்டை, தாரணையை, சேவையை எவ்வளோ நான் செஞ்சிட்ருக்கேன்னு பாருங்கள். நாரத கா மிசால், பக்த ஜப் தக் ஞான உட்டாவே தப் தக் தேவதா பண்ண சகே. நாரதருடைய உதாரணம் இருக்குல்லையே, நாரதர் என்ன பண்ணார், குணத்தை மாற்றிக்கல, அதனால் அவருக்கு எப்போதுமே குரங்கு மாதிரி முகம் தெரிஞ்சுது. பாபா சொல்கிறார் உங்களுக்கு தாரணா வேணும். எது வரைக்கும் ஞானத்தை அவங்க புரிஞ்சுக்கலையோ அது வரைக்கும் தேவதாக முடியாது. ये सिर्फ लक्ष्मी को वरने की बात नहीं है. லக்ஷ்மியை நம்ம வர்ணா அடைவதற்கான விஷயம் கிடையாது, சமஜ்னேக்கி பாத்தேன். தாரணா செஞ்சாதான் நமக்கு பிராப்தி ஜாஸ்தி, உயர்ந்த பதவி, அதை புரிஞ்சுக்கணும். பச்சை समझते हो हम सब सदो प्रधान थे, विश्व पर राज्य करते थे. நமக்கு தெரியும் நம்ம சதோ பிரதானமாக இருந்தப்போ ராஜ்யம் செஞ்சோம். சதோ பிரதான் பண்ணேலியே பாப்கோ யாது கர்னா, மீண்டும் நாம் தூய்மை ஆகணும்னா பாபாவை நம்ம நினச்சே ஆகணும். மேனத் கல்ப கல்ப தும் யதா யோக ததா சக்தி கர்த்தே ஹி ஆயே ஹோ. பாபா சார் இந்த முயற்சி நீங்கள் கல்பா எவ்வளோ சக்தி உங்களுக்கு இருந்ததோ அந்த சக்தியின் அனுசாரமாக தான் நீங்கள் முயற்சி செஞ்சீங்க. ஹரேக்கு சமஜி சக்தே ஹோ, ஒவ்வொருவருங்களும் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். கஹா தக் கிஸ்கோ சம்ஜா சக்தே, எது வரைக்கும் நான் ஞானத்தை பிறருக்கு சொல்ல முடியுது. தேகா அபிமான் சே ஹம் கஹா தக் நிக்கலே ஜா ரஹே. தேகா அபிமானத்திலிருந்து நான் எவ்வளோ தன்னை விடுவித்து கொண்டுள்ளேன். மே ஆத்மா ஷரீர் சோடு தூசரா லேத்தி ஹூம். நான் கம்ப்ளீட் ஆகிட்டேன், நான் ஆத்மா இந்த சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்துக்கு போகிறேன். மே ஆத்மா இஸ்ஸே காம் லேத்தி ஹூம், ஏ மேரே ஆர்கன்ஸ் ஹே. நான் ஆத்மா இந்த இந்திரியங்கள் மூலமாக காரியத்தை செஞ்சுக்கிறேன். என்னோட ஆர்கன்ஸ் இதெல்லாம் நான் வேற, இந்த ஆர்கன்ஸ் வேற. ஹம் சப் பாற்றுதாரி, நாம் அனைவருமே பாற்றுதாரி. ये ड्रामा में बेहद का बड़ा नाटक है.
பாபா சொல்கிறாரு, இந்த ட்ராமாவில் எல்லையற்ற மிகப்பெரிய நாடகம் இது. உஸ்மே நம்பர்வார் சப் ஆக்டர்ஸ், இதில் எல்லாருமே நம்பர்வார் நடிகர்கள் இருக்காங்க. தும் சமஜ் சக்தே ஹே இஸ்மே கौन कौन முக்கிய ஆக்டர்ஸ். இதில் நீங்கள் புரிஞ்சுக்க முடியுது யாரெல்லாம் முக்கியமான ஆக்டர்ஸ்னு. ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு கிரேடு कौन कौन, ஃபஸ்ட்டு கிரேடு யார், செகண்ட் தேர்டு யாருங்கிறத புரிஞ்சுக்கலாம். பச்சே பாபா துவாரா ட்ராமாக்கு ஆதி மத்திய அந்துக்கோ ஜான் கயேகோ. நீங்கள் பாபா மூலமாக ட்ராமாவுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் தெரிஞ்சிருக்கீங்க. ரச்சியத்தா துவாரா ரச்சனாக்கி நாலேஜ் மில்தி ஹே. படைப்போர் மூலமாக படைப்பினுடைய ஞானம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ரச்சியத்தா ஹி ஆக்கர் அப்பனா ரச்சனாக்கோ ராஸ் சம்ஜாத்தே. படைப்பாளரே தன்னுடைய படைப்பை பற்றி தானே ரகசியத்தை புரிய வச்சிட்ருக்காரு. ஏ உன்கா ரத்து ஹே, படைப்பாளருடைய ரதம் இது. ஜிஸ்மே பிரவேஷ்கர் ஆயே, அந்த ரதத்தில் பிரவேசித்து வந்திருக்கார். கஹேங்கே தப் தோ தோ ஆத்மாயே, அதனால தான் சொல்லப்படுது 2 ஆத்மாக்கள்னு. ஏபி காமன் பாத்தே, ஒரு சரீரத்தில் 2 ஆத்மா இருக்கிறது பொதுவான விஷயங்கிறாரு. பித்திர கிலாத்தி தோ ஆத்மா ஆத்தி ஹேனா. பாபா சொல்கிறாரு, முன்னோர்களை இறந்துட்டாங்கன்னா தாத்தா பாட்டி என்ன பண்ணுறாங்களாம், கூப்பிடுறாங்க. பிராமணன் உடம்புல அந்த ஆத்மா வருது இல்லை. ஆகே போத் ஆத்தே தே உன்சே பூச்தே தே. இதுக்கு முன்னால் நிறைய இப்படி பிராமணன் மூலமாக கூப்பிடுவாங்க போனவங்களை, வர வைப்பாங்க, வர வச்சு பேசுவாங்க அவங்கக்கிட்ட. அப்போ கேட்பாங்களாம், அபி தோ தமோ பிரதான் ஹோக. ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி கேட்க முடியாதுங்கிறாரு. ஏன்னா உலகம் மோசமாக போச்சு எல்லாம். அப்போல்லாம் இயற்கை மாறணும், இப்போ அப்படி கிடையாது இல்லையா. कोई कोई अभी बतलाते हैं हम आगे जन्म में फलाना था. சில பேர் அப்போ அந்த காலத்தில் சில பேர் சொல்லுவாங்களா, நான் போன பிரிவில் இப்படி இருந்தேன்ட்டு. ஃபியூச்சர்க்கா கோய் நகி பத்தாத்தே, ஆனால் ஃபியூச்சரை பற்றி யாரும் சொல்ல முடியாது. பிச்சாடிக்கா சுனாத்தே, போன ஜென்மத்தை பற்றி வேணால் சொல்ல முடியுது. சப்பர் கோய் விஸ்வாஸ் நெய் கருத்தே, ஆனால் எல்லாரும் சொல்கிறதெல்லாம் அப்படி நம்பிட முடியாது. என்ன ஆயிட்டுங்கிறார் பாபா, தமோ நிலைக்கு வந்துட்டுல, ஆத்மாவும் தமோ பிரதானம் ஆயிட்டு. பாபா கேத்தே ஹே மீட்டே பச்சே தும்கோ சாந்தி மே ரஹோ. பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே நீங்கள் சாந்தியாக இருங்க, இந்த விஷயத்தெல்லாம் போவாதீங்கிறாரு. ஜித்தனா ஜித்தனா ஞான யோகமே மஜ்பூத்து ஹோங்கி உத்தனா பக்கா சாலிடு ஹோ ஜாயங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஞான யோகத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக உறுதி ஆகிடுவீங்களோ அவ்வளோ நீங்கள் சாலிட் ஆகிடுவீங்க. ரொம்ப உறுதித்தன்மையோடு இருப்பீங்க. அபி தோ போத் பச்சே போலேகே, சில குழந்தைங்க ரொம்ப சாஃப்டாக இருக்காங்களாம். பாரதவாசி தேவி தேவதாய் கித்தனே சாலிடுத்தே. ஆனால் பாரதவாசிகள் தேவி தேவதையாக எப்போ இருந்தீங்களோ அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்க. தன்மே பி பர்பூர் தே, செல்வங்கள் கூட அவ்வளோ நிரம்பி இருந்தது உங்ககிட்ட. அபித்தோ காலிகே, இப்போ பார்த்தீங்கன்னா காலி ஆயிட்டு. சால்வெண்ட் தும் இன்சால்வெண்ட், அவங்க ரொம்ப செல்வந்தனாக இருந்தாங்க, நீங்கள் ஏழுமே ஆயிட்டீங்க. குதுபி ஜான்தே ஹோ பாரத் கியா தா அப் கியா ஹே. உங்களுக்கு தெரியும் பாரதம் எப்படி இருந்தது, ஆனால் இப்போ எப்படி ஆயிட்டு. பூக்கு மர்னாகி படேகா, பசியில் இறக்க வேண்டியதாக இருக்குது. அனாஜ் பானி ஆதி குச்னை மிலேகா, இன்னும் போகிற காலத்தில் தண்ணி தானியம் எதுவுமே கிடைக்காம போங்கிறார். கஹா பாடு ஒத்தி ரகி காம் பானிக்கு பூந்த் நெய் ஓகி. ஒரு பக்கம் பார்த்தா வெள்ளத்தில் அழி வரும், இன்னொரு பக்கம் பார்த்தா தண்ணி இல்லாமல் அழி வரும். இசமே துக்கே பாதல் ஹே, இந்த நேரம் துக்கத்தோட மேகம் இருக்குது. சத்தியமே சுக்கே பாதல், சத்தியத்தில் சுகமான மேகங்கள். ஏ கேள் தும் பச்சோ நகி சம்ஜா. இந்த ட்ராமாவோட விளையாட்டெல்லாம் குழந்தைங்களாகி நீங்கள் தான் புரிஞ்சிருக்கீங்க. அவரு கிசிக்கோபி பத்தா நகிக்கேன், மற்ற யாருக்கும் இதை பற்றியெல்லாம் தெரியறதில்ல. பேட்ச் பர்தி சம்ஜானா போத் அச்சா ஹே. பேட்ச் மூலமாக கூட நீங்கள் என்ன பண்ணலாங்கிறார் பாபா, நிறைய பேருக்கு புரிய வைக்கலாம். வா லௌகிக் ஹதுக்கா பாப் ஏ பரலௌகிக் பேஹத் கா பாப். சிவபாபாவோட படம் இருக்குல்ல பேட்சில், அதை பார்த்து காட்ட சொல்கிறேன். ஆத்மாவுக்கு தந்தை, பரலௌகிக்க தந்தை அவர், எப்படி சரீரத்துக்கு அப்பா இருக்கிற மாதிரின்னு சொல்லுங்க. ஏ பாப் ஏக்கி பார் சங்கம் பர் பேஹத் கா வர்ஷா தேத்தே. இந்த பரமாத்மா பரலோகிக்கு அப்பா ஒரு முறை வந்து எல்லையற்ற ஆஸ்தி தரார். நை துனியா பஞ்சாத்தி ஹே, இந்த உலகம் புது உலகமாக மாறுது. ஏகே அயன் ஏஜ், இப்போ இருக்கிறது இரும்பு யுகம், கலியுகம்.
கோல்டன் ஏஜ் ஜரூர் பண்ணி ஹே. பாபா சொல்றார் கோல்டன் ஏஜ் தங்கையும் கட்டாயமாக வரும். தும் அபி சங்கம் பர் ஹோ. இப்போ நீங்கள் சங்கம் யுகத்தில் இருக்கீங்க. தில் சாஃப் முராத் சாஹில். உங்களுடைய உள்ளம் சந்தோஷமாக இருக்குது, சுத்தமாக இருக்குது, அதனால் மகிழ்ச்சி இருக்குது, எல்லாமே நிறைஞ்சிருக்கீங்க. ரோஸ் அப்படி சே பூச்சோ கராப் காம் தோ நைக்கியா. தினம் உங்களை கேளுங்க, மோசமான வேலை எதுவும் நான் செய்யல இல்லையா. கிஸ்லியே அந்தர் விகாரிக்கா கியாலாத்து தோ நகி ஆயே. விகார சம்பந்தப்பட்ட ஏதாவது உணர்வு எண்ணங்கள் எனக்கு வந்துதா. அப்படி மஸ்தி மேரகி. உங்கள் மஸ்தியில் இருந்தீங்களா, உங்கள் போதையில் நான் என்ன ஆக போகிறேன்னு. அல்லது ஜரிமி ஜகிமிமே டைம் காவாயா. இல்லாத பொல்லாத விஷயத்தை பேசி கோல் சொல்கிறது, இவங்கள பற்றி அங்கே சொல்கிறது, அங்கே உள்ளதை எங்கே சொல்கிறது, மூட்டி விடுற வேலை, இதில் நேரம் போணுதா. பாப்கா ஃபர்மான் மாமேக்கம் யாது கரோ. பாபோட கட்டளை மனதால் என்ன நினைங்க. அகர் யாது நகி கர்த்தே தொன்னா ஃபர்மான்தார் ஹோ ஜாத்தே. அச்சா, ஒருவேளை நீங்கள் பாபா நினைக்காட்டா கட்டளைப்படி நடக்கலன்னு தான் அர்த்தம். நல்லது. मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாபா சொல்கிறாங்க, ஞான யோகி மஸ்திமே ரஹோ. ஞான யோகத்தோட போதையிலே இருங்க. தில் சாஃப் ரக்னி ஹே. உங்களுடைய உள்ளத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க. ஜர்முயி ஜகுமுயி व्यर्थ चिंतन में अपना समय नहीं गवाना. தேவையில்லாத வீண் சிந்தனையில் போய் உங்கள் நேரத்தை இழந்து விட வேண்டாம். வீண் சிந்தனைனா என்ன? அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க ஏதாவது சொல்லிட்டா இவங்கள்ட்ட சொல்கிறது, இவங்க சொன்னதை அங்கே போய் சொல்கிறது. சில பேருக்கு உடனே சொல்லிடுவாங்க. பாபா சொல்லி இதனால என்ன பிரயோஜனங்கிறாரு. நேரம் தான் வீணாகுது, புத்தி கெட்டு போயிடுது. பாபா நினைவுக்கு பதிலாக கெட்ட சிந்தனை, கெட்ட அவகுணத்தை பார்க்குறது. சக்தி பேட்ரி சார்ஜ் என்ன ஆகிடும், டிஸ்சார்ஜ் ஆகிடும். பாபாவை நினச்சா சார்ஜ் ஆகும். இந்தமாரி வீணான விஷயத்தில் போனோன்னா டிஸ்சார்ஜ் ஆகிடுது. ரெண்டாவது பாயிண்ட், ஹம் ஆத்மா பாய் பாய். நான் ஆத்மா பாய் பாய். வாபஸ் கர்ஜானா, நான் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். அபியாஸ் பக்கா கர்னா, இந்த பயிற்சியை நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கணும். விதேகிபன் ஸ்வதர்மே ஸ்தித் ஹோ பாப்கோ யாது கரோ. தேகமற்றவராகி ஸ்வதர்மத்தில் நிலைத்திருந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா வரதான் கொடுக்குறாங்க. ஸ்வஸ்வரூப் और बाप के सत्य स्वरूप को पहचान सत्यता की शक्ति धारण करने वाले दिव्यता संपन्न भव. பாபா சொல்றாங்க, சுயஸ்வரூபம் நான் ஆத்மா மற்றும் பாபாவுடைய சத்திய ரூபம், பாபா யதார்த்தமான அழகான ஜோதி பிந்து குணக்கடல். அவர் குணவான். அவருடைய சொரூப சத்திய சொரூபத்தை புரிந்து சத்தியத்தினுடைய சக்தியை தாரணை செய்யக்கூடிய தெய்வீக தன்மை நிரம்பியவர் ஆகுங்கள். जो बच्चे अपने स्वरूप को बाप के सत्य पहचान को यथार्थ जान लेते और उसी स्वरूप की स्मृति में रहते तो उनमें सत्यता की शक्ति आ जाती है. இந்த குழந்தைகள் தன்னுடைய சுய சொரூபம் ஆத்மஸ்வரூபம் பாபாவுடைய சத்திய சொரூபத்தினுடைய அறிமுகத்தை தெரிந்திருக்கின்றார்களோ அவர்கள் அந்த சொரூபத்தில் தன்னை நிலைப்படுத்துகிறார்கள். சத்தியத்தினுடைய சக்தி அவங்களுக்கு வந்து விடுகிறது. ஏன்னா ஆத்மாவும் சத்தியம், பரமாத்மாவும் சத்தியம். இது ரெண்டும் யார் நல்லா புரிஞ்சு அந்த சொரூபத்தில் நிலைப்படுத்துகிறாங்க அவங்கக்கிட்ட சத்தியத்தோட சக்தி வந்துடுது. உன்கே ஹர் சங்கல்ப் சதா சத்தியதா வ திவ்யதா சம்பன்ன ஹோத்தே. அவங்களிடம் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் சத்தியமும் இருக்கும், தெய்வீக தன்மையும் நிரம்பிடுது. संकल्प बोल करम और संबंध संपर्क सब में दिव्यता की अनुभूति होती है. அவங்களுடைய எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு அனைத்திலும் தெய்வீக தன்மையின் அனுபவம் என்பது கிடைக்குது. சத்தியதா கோ சித்த करने की आवश्यकता ही नहीं रहती. சத்தியத்தை நீங்கள் நிரூபிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அகர் சத்தியதா की शक्ति है तो खुशी में नाचते रहेंगे. சத்தியத்தோட சக்தி இருந்தால் கட்டாயம் நீங்கள் சந்தோஷத்தில் டான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸ்லோகன்,
सकाश देने की सेवा करो तो समस्याएं सदा ही भाग जाएगी. சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவை செஞ்சீங்கன்னா அனைத்து பிரச்சனைகளும் சகஜமாகவே ஓடிவிடும். சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவா பண்ண சொல்றார் பாபா. அடுத்து நம்ம சுய முன்னேற்றத்துக்கு பாபா சொல்றாங்க, ஜெய்சே வாஹ் மீட்டா பாபா கேனே சே முக்கு மீட்டா ஹோ ஜாத்தா ஹே. ஆஹா பாபா, இனிமையான பாபா, ஆஹா இப்படி சொல்லும்போதே நம்ம வாயிலிருந்து என்ன வருது? ஸ்வீட் வருது. क्योंकि प्राप्ति होती है. मीठा बाबाனாலே அவ்வளோ பிராப்தி இருக்குது. ऐसे हर ब्राह्मण आत्मा कोई भी ब्राह्मण आत्मा का नाम लेते ही खुश हो जाए. அதே போல் ஒரு பிராமண ஆத்மா இன்னொரு பிராமண ஆத்மா பற்றி பேரை எடுத்தாலே மகிழ்ச்சி ஏற்படுது. क्योंकि आप सभी भी बाप द्वारा प्राप्त हुई विशेषता से एक दो के सहयोगी साथी बन उन्नति को प्राप्त करते हो. ஏன்னா பாபா மூலமாக கிடைக்கப்பட்ட விசேஷ தன்மையால் நம்ம ஒவ்வொரு பிராமணர்களும் உதவி செய்து துணையாக இருந்து முன்னேறிக்கொண்டே முன்னேற்றத்தை பிராப்தமாக அடைகின்றோம். हर एक आत्मा अपनी प्राप्ति विशेषता से आपस में खुशी की लेन देन करते भी हो और आगे भी सदा करते रहना है. ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களும் தன்னோட பிராப்தி எவ்வளோ ஆத்மா பாபாட்டேந்து விசேஷ தன்மைகளை நிறைச்சி பாபாட்டேந்து எவ்வளோ பிராப்திகளை பெற்றுள்ளது அப்படிங்கிற அந்த சந்தோஷமான விஷயத்த கொடுக்கல் வாங்கல் பண்ணுங்க, ஷேர் பண்ண சொல்கிறார் பாபா. மற்றவங்களோட ஷேரிங் கேளுங்க, அனுபவங்களை நீங்களும் ஷேர் பண்ணுங்க. அப்பொழுது முன்னேறி கொண்டே செல்வீங்க. இன்னும் போக போக நீங்கள் இந்த சேவையை பண்ணிகிட்டே இருங்க. எல்லாருடைய அனுபவங்களை கேளுங்கிறார் பாபா. சாந்தி. 2 minutes நம்ம கம்ப்ளீட் தேகத்தை மறந்து நான் ஆத்மா, அஷரீரி ஆத்மா, விதேகி தேகமற்ற ஆத்மா நான், அழகான ஜோதி பிந்து சத்திய சொரூபம், ஸ்வதர்மம், ஆத்மாவுடைய ஸ்வதர்மம் எது, பரமாத்மாவுடைய சொரூபம் எது, சத்திய சொரூபம் எது, அதில் இப்போ நாம் மனதை நிலைப்படுத்துவோம். ஓம் சாந்தி. அசரிதியாய் நாம் மாறிடுவோமே, அசரிதியாய் நாம் மாறிடுவோமே, ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்து, ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்து அனுபவம் நாம் பெறுவோம். அசரிதியாய் நாம் மாறிடுவோமே, அசரிதியாய் நாம் மாறிடுவோமே. தேசத்தில் பகவான் வந்தார், பாரத தேசத்தில் பகவான் வந்தார், பாரெங்கும் நாம் எல்லாம் பறந்து சென்று பகவான் புகழை பரப்பிடுவோமே. அதனால் ஆனந்தம் நம் வாழ்வினிலே. அசரிதியாய் நாம் மாறிடுவோமே, அசரிதியாய் நாம் மாறிடுவோமே.
உலகிற்கும் தலைவரான மூன்றே காலத்தின் ஞானம் சொன்னா அவரது குணங்களை நினைத்திடுவோமே அதனா ஆனந்தம் நம் வாழ்வினிலே அசரிதியாய் நாம் மாறிடுவோமே அசரிதியாய் நாம் மாறிடுவோமே சிவனது ராத்திரி கலியுக ராத்திரி சிவனது ராத்திரி கலியுக ராத்திரி சிந்தை அதனை தூய்மை ஆகும் ராஜயோகம் புத்துழி அளிக்கும் அதனா இருளினை அகற்றிடுவோமே அசரிதியாய் நாம் மாறிடுவோமே அசரிதியாய் நாம் மாறிடுவோமே உலகம் உய்யும் சமயமிதேவே உலகம் உய்யும் சமயமிதேவே உண்மை ஞானம் உணர வைத்தாரே நம்மை நாமே உயர்த்திட உதவும் நலம் பல விளையும் நம் வாழ்வினிலே அசரிதியாய் நாம் மாறிடுவோமே அசரிதியாய் நாம் மாறிடுவோமே ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்தே ஆனந்த கடலில் மூழ்கி எழுந்தே அனுபவம் நாம் பெறுவோம் அசரிதியாய் நாம் மாறிடுவோமே அசரிதியாய் நாம் மாறிடுவோமே வழங்கும் பொருள் சின்னதா இருந்தாலும் அன்பு கலந்து அதை வழங்கும் போது அதன் மதிப்பு உயர்ந்து போயிருது. Even if the gift is small, when presented with love, its value increases. Thank you.